எறும்பும் வெட்டுக்கிளியும் கதை பார்க்கலாமா? வெட்டுக்கிளி ஒன்று மதிய நேரத்தில் நடனமாடிக்கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக இருந்ததாம். அந்த நேரத்தில் எறும்பு ஒன்று உணவை எடுத்து செல்வதைக் கண்ட வெட்டுக்கிளி, "எறும்பு தம்பி, ஏன் இவ்வளவு அவசரமாக செல்கிறாய்? சிறிது நேரம் என்னோடு விளையாடிவிட்டு செல்லலாம் அல்லவா?" என்று கேட்டதாம். அதற்கு எறும்போ, "வெட்டுக்கிளி அண்ணா, இன்னும் சிறிது நாட்களில் மழைக்காலம் வந்துவிடும். இப்போது உணவு சேகரித்தால்தான் நமக்கு நல்லது" என்று சொன்னதாம். அதற்கு வெட்டுக்கிளி, "மழைக்காலம் வருவதற்கு ரொம்ப நாட்கள் இருக்கிறதே" என்று சொல்லிவிட்டு வெட்டுக்கிளி அதன் வேலையை பார்க்காமல் மகிழ்ச்சியாக இருந்ததாம். எறும்புகள் தினம்தோறும் உணவை சேகரித்து கொண்டே இருந்ததாம். ஒரு நாள் எறும்பு சொல்லியது போல் மழைக்காலமும் ஆரம்பித்ததாம். வெட்டுக்கிளி உணவு தேடி கொண்டு சென்றதாம். மழையில் உணவு கிடைக்காததால் மிகுந்த பசியாக இருந்ததாம். அப்போதுதான் ஞாபகம் வந்தது வெட்டுக்கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்திருப்பது. எறும்போட வீட்டுக்கு சென்று வெட்டுக்கிளி, "எறும்பு தம்பி, கொஞ்சம் வெளியே வாயே" என்று கூப்பிட்டது. எறும்பும் வெளியே வந்து, "வெட்டுக்கிளி அண்ணா, என்ன வேண்டும்?" என்று கேட்டது. அதற்கு வெட்டுக்கிளி, "எறும்பு தம்பி, மழையில் உணவு தேடி பார்த்தேன், எங்கும் கிடைக்கவில்லை. மிகுந்த பசியாக இருக்கிறது. உன்னிடம் உணவிருந்தால் கொடு" என்று கேட்டது. எறும்பும் உள்ளே சென்று உணவை எடுத்து வந்து வெட்டுக்கிளிக்கு தந்தது. வெட்டுக்கிளியும் உணவை சாப்பிட்டு பசி ஆறியது. வெட்டுக்கிளியை பார்த்து எறும்பு சொல்லியது, "அன்று நான் சொல்லும்போது என்னை கிண்டல் செய்தீர்களே, இப்போது தெரிகிறதா? நான் சேகரித்த உணவில்தான் இப்போது நீங்கள் பசியாறினீர்கள் என்று." கதையின் நீதி என்னவென்றால், கடினமான உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பலன் தரும் என்பதே ஆகும்.